விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பரிசுகளை வழங்கினார். புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா, சர்வதேச மகளிர் தின விழா, அதிமுக மகளிரணி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் என முப்பெரும் விழா சிவகாசியில் நடைபெற்றது. மாவட்ட மகளிரணி செயலாளர் சுபாஷினி ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டார். அப்போது ஏழை எளிய பெண்கள் 2000 பேருக்கு சேலைகளையும், விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழங்கினார். இதில் விருதுநகர் மேற்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் ஜான் மகேந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே விண்ணமங்கலம் கிராமத்தில் அதிமுக கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம், ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள், சிறுமிகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை எனவும் போலீசார் இதை கண்டு கொள்ளாமல் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, நடமாற தாய்மாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் திராவிட முன்னேற்ற ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்டசபையில் மக்களுக்காக ஏதாவது கருத்து பேச வேண்டும் என்றால் அருமையான புரட்சி நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் அதை அனுமதி கொடுப்பதற்கு மறுக்கிறார். நேற்று முதலமைச்சர் சொல்லுகிறார், காவல்துறையை சேர்ந்தவர்கள் சுதந்திரமாக செயல்படுகிறார்கள். உண்மையில் சுதந்திரமாக தான் அங்கங்கே அடிக்கிறாங்க. சுதந்திரமாக செயல்படுறாங்கன்னா அவங்க சுதந்திரமாக இருக்காங்க, அங்கங்கே வெட்டிக்கிறத பற்றி கவலைப்படல. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் வி பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் கலந்து கொண்டார். அப்போது 4 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்தும் மக்களிடம் எடுத்துக் கூறி அதிமுக ஆட்சி அமைய பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ம தனபால் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மதக்கொண்டப்பள்ளி பகுதியில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. அதிமுக அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சிட்டி ஜெகதீஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ணா ரெட்டி, அம்மா பேரவை மாநில துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது அதிமுக அரசின் சாதனைகள் அடங்கிய பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.